ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 2023ஆம் ஆண்டு EVKS இளங்கோவன் பெற்றதை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் திமுகவினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அங்குள்ள கள நிலவரங்கள் குறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் கள தகவல்களை வழங்க காத்திருக்கிறார். வணக்கம் ரியாஸ், அங்கு வெற்றி கொண்டாட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது? வெற்றிக்கான சான்றிதழ் எப்போது வழங்கப்பட இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய இடைத்தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகியிருக்கு. திமுக வேட்பாளர் CV சந்திரகுமார் 90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் வேட்பாளர் சுமார் 23,000 வாக்குகளை பெற்றுள்ளார். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வாக்கு வங்கியினை இந்த தேர்தலில் பெற்றுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இதயத்தில் அறிவிக்கப்பட்ட உடனே அதிமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கட்டினர். இருந்த போதிலும் நாம் தமிழர், திமுக ஆகிய பலம் இந்த தேர்தலை போட்டியிட்டன. ஒரு கடும் போட்டி நிலவியது. திமுகவிற்கும் நாம் தமிழருக்கும் ஒரு கடுமையான போட்டி நிலவியது. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சர்ச்சைகளும் இந்த தேர்தலை பொறுத்தும் இந்த தேர்தல் பரப்புரையில் எடுத்துரைக்கப்பட்டது. குறிப்பாக பெரியார் குறித்த பல்வேறு சர்ச்சைகளும் பல்வேறு விமர்சனங்களும் எழுந்தன. இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி தொடங்கியிருக்க இந்த சூழ்நிலையில் தற்போது திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தற்போது வெற்றி பெற்றார். சுமார் 90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஏற்கனவே கடந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் EVKS இளங்கோவன் 66,000 வாக்குகளை பெற்றிருந்தார். தற்போது அவரை விட கூடுதலான வாக்குகளை பெற்று திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தற்போது வெற்றி பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் பிடித்துள்ளனர். அதே போல நோட்டாவை பொறுத்த வரைக்கும் சுமார் 6,032 வாக்குகள் நோட்டா பிடித்து 3ஆம் இடத்தில் பிடித்துள்ளது. காலை முதலே இந்த வாக்கு எண்ணிக்கை பணி தொடங்கிய போது முதல் சுற்றில் இருந்தே நாம் தமிழர் கட்சி சுமார் 1000 to 1500 வாக்குகள் வித்தியாசத்தில் 2ஆம் இடத்தில் பிடித்து வந்தன. முதல் சுற்றிலிருந்து 17ஆம் சுற்று வரை திமுக வேட்பாளர் அனைத்து சுற்றுகளிலுமே முன்னிலையிலே இருந்து வந்தார். தற்போது 1,00,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். இதற்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமான சான்றிதழ் இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குப்பதிவின் போது 3 இயந்திரங்களை பொறுத்த வரைக்கும் பழுது ஏற்பட்டது. பேட்டரி பழுதின் காரணமாக வேற பேட்டரியும் மாற்றி பார்த்து இந்த பழுது சரி செய்ய முடியல. இந்த சூழ்நிலையில் அந்த வாக்கு இயந்திரத்தில் பதிவான VVPAT மூலமாக அதனுடைய சீட்டுகள் எண்ணப்பட்டு வருகிறது. அதில் பொறுத்த வரைக்கும் சுமார் 100 to 300 வாக்குகள் அதில் கிடைக்கும். இருந்தபோதிலும் தற்போது இந்த திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். ஆனால் இருந்தபோதிலும் இந்த திமுக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்ட 46 வேட்பாளர்களும் டெபாசிட்டை இழந்துள்ளனர். குறிப்பாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1,50,567 வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்த டெபாசிட் வாங்க வேண்டும் என்றால் மொத்த வாக்குகளில் 6இல் 1 பங்கு பெற்றிருக்க வேண்டும். ஆனால் நாம் தமிழர் கட்சி 23,000 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது. இந்த சூழ்நிலையில் திமுக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து நாம் தமிழர் உட்பட அனைத்து சுயேட்சை வேட்பாளர்களும் டெபாசிட்டை இழந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் தற்போது திமுக வெற்றி பெற்றதை அறிந்து ஈரோட்டிலும் அதே போல பல்வேறு பகுதிகளிலும் திமுகவினர் இந்த வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திரகுமாருக்கு வெற்றி சான்றிதழானது வழங்கப்பட்டுள்ளது. தற்போது அதற்கான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இடம் இந்த சிற்றோடு பெருந்துறை வாக்கு எண்ணும் மையத்தில் தான் தற்போது இருக்கும். தற்போது இங்கு பொறுத்த வரைக்கும் திமுகவினர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. கடந்த தேர்தலை காட்டிலும் திமுக கடந்த தேர்தலில் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் திமுகவை நேரடியாக இந்த தேர்தலில் களம் காண்டது. இருந்த போதிலும் தற்போது திமுக அதிக வாக்குகளை பெற்றுள்ளது. குறிப்பாக 90,000 வாக்குகளை தற்போது பெற்றுள்ளது. குறிப்பாக 90,535 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. திமுகவுடைய மொத்த வாக்குகளை பொறுத்த வரைக்கும் 1,14,354 வாக்குகளை திமுக பெற்றுள்ளது. இதன் காரணமாக திமுகவினர் பல்வேறு இடங்களிலும் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல இவரை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் உட்பட அனைத்து வேட்பாளர்களும்
டெபாசிட்டை இழந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது பல்வேறு எதிர்பார்ப்புகளையே தற்போது இந்த முடிவுகள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இந்த டெபாசிட் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் நூல்நிலையில் இந்த வாய்ப்பினை அவர்கள் தவறிவிட்டிருக்காங்க. குறிப்பாக இங்கு தற்போது சில நேரம் முன்பாக திமுக சார்பில் போட்டியிட்ட CV சந்திரகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் பொழுது இந்த வெற்றி சட்டமன்ற தேர்தலிலும் வெளிப்படும், அதற்கான சான்றாக தெரிகிறது. அதே போல ஈரோடு ஃபார்முலாவை அறிவித்து மக்களோடு மக்கள் சேர்த்து சந்தித்ததால் தான் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தது. இந்த வெற்றிக்கு முழு காரணம் தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் என தெரிவித்தார். அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட சீதாலட்சுமி சற்று நேரத்துக்கு முன்பாக செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் போது நாம் தமிழர் மக்களுக்கு தேவையான இந்த மண்ணுக்கு தேவையான தொடர்ந்து செயல்படும், எவ்வளவு வாக்களித்த மக்களுக்கு நன்றியும் தெரிவித்திருந்தார். தற்போது இன்னும் 2-3 இயந்திரங்களில் கோளாறு காரணமாக அதனை அந்த பணிகள் மட்டுமே தற்போது இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக வெற்றியானது அறிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் சுமார் 300 வாக்குகள் இன்னும் எண்ணப்பட வேண்டியுள்ளது. அந்த பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. VVPAT மூலமாக அந்த பணிகள், அதாவது அந்த பழுதான இந்த இயந்திரத்துக்கு பதிலாக 300 வாக்குகள் எண்ணப்பட்டு அந்த முடிவுகள் ஆனது அறிவிக்கப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் தற்போது திமுக வெற்றி பெற்றுள்ளது. திமுகவினர் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினரிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கனே சொல்லலாம். தொடர்ச்சியாக இன்று காலை முதலே இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு திமுகவினர்கள் பெரிய அளவில் யாரும் இங்கு வரவில்லை. இருந்தபோதிலும் அந்தந்த பகுதிகளிலேயே திமுகவினர்கள் கொண்டாட்டங்களிலேயும் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலர் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வருகை தந்து வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் CV சந்திரகுமாருக்கு வெற்றிக்கான சான்றிதழ்களை தற்போது இங்கு வழங்க இருக்காங்க. இந்த தேர்தல் பணி என்பது காலை முதலே இங்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த இந்த சூழ்நிலையில் தற்போது 17 சுற்றுகள் தற்போது நிறைவடைந்துள்ளது. காலை முதலே இந்த 14 மேஜைகளில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு வரப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. அதே போல தபால் வாக்குகளிலுமே திமுக முன்னிலை பெற்றது. தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியும் 2ஆம் இடம் பிடித்திருந்தது. செல்லாத வாக்குகளாக 3 பதிவாகி இருந்தது. ஆக மொத்தம் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்குகளை பெற்று தற்போது திமுக வெற்றி பெற்றிருப்பது திமுகவினரிடையே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். களத்திலிருந்து முழுமையான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரியாஸ்.